99% ஆப்பிள் 1% கொய்யா பழம். எப்படி அச்சாவா? என்ன சக்தி, 10,000 ரூபாய் தானே பேசணும். பாதி வேலைன்னா பேரம் பேசுற பாத்தியா? இல்ல, இது எவ்வளவு நாள் வேலை செய்யணும்னே தெரியாது எனக்கு. 3000 ரூபாய்க்கு மூளை காமிக்கிறிய செட்டு. நீ வேணா ஷோரூம் போ. அவங்க எம்ஆர்பின்ற பேர்ல 50,000 ரூபாய் பிடிங்கிடுவாங்க. அந்த ஏசி காத்துக்கும் அந்த சேல்ஸ் கால் சிரிக்கிற சிரிப்புக்கும் நீயும் ஏமாந்து கொடுத்துடுவேன். சரி சரி, இந்த இருந்தாலும் வாரண்டி இருந்திருக்கலாம். சேட்டு, நம்ம கிட்ட வாக்குதான் வாரண்டி. தைரியமா போங்க. அச்சா, எவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் அடுத்த வாரம் வீட்டுக்கு அனுப்பிச்சிரு. ரைட்டு. நீ என்ன பண்ற? எனக்கு என்ன பதில் சொல்ல போற? முதல்ல கெட் அவுட். டேய், வித்அவுட் பில் வேணான்டா. நான் ஃபோன் பண்ணிருப்பேன். நான் வேணான்னு சொன்னாலும் என்ன எப்படி எல்லாம் கன்வின்ஸ் பண்ண? நான் உன்னை முழுசா நம்பினேன்ல. இப்போ வெச்சுக்க முடியாம தூக்கி போடவும் முடியாம நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். ஏய், வாரத்துல 7 நாள் என் கூட தானே இருந்தேன். இது எப்போ பண்ணிட்டு வந்த? பலூன் யூஸ் பண்ணேன்னா அது எனக்கு மட்டும் தானா? டேய் சும்மாறா. முதல்ல நீ இந்த இடத்த காலி பண்ணு. உன் வேலை முடிஞ்சதும் கழட்டி விட பாக்குறியா? மேடம், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பேர் கூட எனக்கு தெரியாது. நீங்க என்ன ஜாதின்னு ஐ டோன்ட் கேர். ஆனா சின்ன வயசுலேருந்தே வழிக்கு விழுந்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கணுன்றது என்னோட எய்ம். நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். வாட் தி ஹெல்? விட மாட்டேன். ஊரை குட்டி உன்னை பஞ்சாயத்துல நிக்க வைக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே, 3TB ஹார்ட் டிஸ்க் தரேன்னு தரல. i7 ப்ராசஸர் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு கூட்டியல் கொடுத்துருக்கான். விண்டோஸ் கூட ஒரிஜினல் தரல. அண்ணே, போய் சொல்றேனே. 4GB RAM கொடுத்திருக்கேன். 54GB படம் ஏத்திருக்கேன். கன்ஃபியூஷனா இருக்குதே. ஏன் லென்ஸ் கிளீனரே கொடுத்திருக்கேன். கேளுங்க நான் அவள. போய் சொல்றான் அண்ணே. வாரண்டி கூட தரல. அண்ணே, நம்ம கிட்ட வாக்கு தானே வாரண்டி. ஷோ, உன் பிரச்சனை சொல்டா. நான் 10வது இருக்க டாஸ்மார்க் கடையில் வாட்டர் பைப் 4 ரூபாய்க்கு விற்கிறேன். இவன் 8வது இருக்க டாஸ்மார்க் கடையில் வாட்டர் பைப் 2 ரூபாய்க்கு விற்கிறான். நான் 4 ரூபாய்க்கு விற்கிறது 2 ரூபாய்க்கு விற்கிறான். கஸ்டமர்லாம் என்கிட்ட தர இருக்கிறான். இவன் பிரச்சனை எவ்வளோ சோக்கா சொல்கிறான். எனக்கு எவ்வளோ ஷார்ப்பாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. நீ என்ன சேட்டு பையன் மாதிரி ஜிஜின்ற 2Gன்ற எனக்கு ஒன்றுமே புரியலையே. என்ன உன் கதை இது? சார், அதுக்கு முன்னாடி 1 மினிட் சொல்லு. நீங்க ₹1 ஏத்திக்கோங்க, நீங்க ₹1 இறக்கிக்கோங்க. ஓகேவா சார்? சூப்பர். நான் நினைச்சேன் நீ சொல்லிட்ட. நீங்க போங்கடா. இதே மாதிரி சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லு. இப்போ உங்க தியேட்டருக்கு ஒருத்தர் படம் பார்க்க வராரு சார். படம் பார்த்துட்டு வெளில வந்து படம் பிடிக்கல, காசு திருப்பி கொடுனா கொடுப்பீங்களா சார்? யோ, பணத்தை திருப்பி கொடுக்குறது நான் ரஜினிகாந்தாயா? இந்த சாலை நானா நடுங்க வேணாமா? எவ்வளோ கோவம் வருதுன்னு. என்ன? அதே மாதிரி தான் இது. ஓஹோ, இந்த பொண்ணு நம்ம கிட்ட லேப்டாப் வாங்கினா 6 மாசமா யூஸ் பண்ணிருக்கா. இப்ப லேப்டாப் திருப்பி கொடுக்குறேன், காசு திருப்பி கொடுன்னு சொல்லுது. விலை கம்மின்னு தானே நாங்க உங்ககிட்ட வரோம். ஆனா அது சப்ஸ்டாண்டர்ட் லேப்டாப். அண்ணே, I know he's a number 1 fraud. You are number 1 cheat. Excuse me? You know you are the worst customer. India is my country. All Indians are my brothers and sisters. I love by the country of the rich and varied and heritage and you smell what the rock is cooking. I don't want to. என்ன பேசுறீங்க? உள்ள அருணால ஜாக்கி சானே தமிழ்ல பேசுறாங்க, நீங்க இங்கிலீஷ்ல பேசுறீங்க. இந்த பார், இந்த பொண்ணு நமக்கு வேண்டிப்பட்ட பொண்ணு. அது 3 டீ கேக்குது, நீ 2 டீ குடுக்குறேன்ற. 1 டீ போட்டு கொடு, இல்லன்னு வெச்சுக்க, அவ்வளவுதான். டேய், அண்ணன் கிட்ட தியேட்டருக்கு இன்சூரன்ஸ் இருக்கான்னு கேளு. साहब बोल रहे हैं थिएटर को इंश्योरेंस है? ப்ரொஜெக்டர் ரூம் தீ பிடிச்சா என்ன ஆகும்னு கேளு. अगर साहब बोल रहे हैं प्रोजेक्टर को तीसू क्या है? कौन? ஸ்கிரீன் கிழிஞ்சி ப்ரொஜெக்டர் உடஞ்சி தியேட்டரே தீ பிடிச்சுனா என்ன ஆகும்னு கேளு. ஐயரே, மொத்தத்துல தியேட்டர் நாசமா போச்சுன்னா உங்க ஐயா என்ன பண்ணுவாரு கேளுங்க. இந்த பாருமா, படிச்ச பசங்களை ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கமா. உனக்கு என்ன லேப்டாப் தானே வேணும்? அடுத்த மாசம் கவுன்சிலேஷன் வரப்போகுது. எப்படி ஒரு லேப்டாப் தர போறாங்க? ஒண்ணு என்கிட்ட இருக்குது, அதை சேர்த்து எடுத்துக்க. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுமா. டேய், எவனோ தியேட்டர் சுட்டு விடுறவன். டேய், போன கூட போலீஸ் ஃபோன் பண்ணலாம். நாயகர் பாய் பாய். காம்ப்ரமைஸ் பண்ணு. ஹலோ இன்ஸ்பெக்டர். நாயகன் பட்ட டைலாக் கேவலமா பேசினதுக்கே பயந்து போறான். இவன் ஒரு ஆள்னு பஞ்சாயத்து கொண்டு வந்தியா? ஸ்கூல்ல மிஸ் தேடுவாங்க பாரு. யூசுவலா நம்ம கால்குலேஷன் மிஸ் ஆகுது. அந்த லேப்டாப் சீரியஸா வேலை செய்யல. ஆன் கூட ஆகல. சி, இதுக்கு மேல உன் கூட என்னால சண்டை போட முடியாது. எனக்கு ஏன் பணம் வேணும்? உன்னால கொடுக்க முடியுமா முடியாதா? பணம் தானே பிரச்சனை உனக்கு. இது ஃபர்ஸ்டே சொல்லிக்கலாம்ல. எங்கேயாவது கடன் வாங்கி உங்ககிட்ட கொடுத்துப்பா, அவ்வளவுதான். எனக்கு ஏன் பணம் வேணும்? அப்போ படிப்பு முடி, வேலை கிடைக்கும். அப்பதான் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும். பார்த்தா வாங்க மேடம். நீ உன் லேப்டாப்பை கீழே போட்டு உடைச்சிட்டு அவனை ஏன் டார்ச்சர் பண்ற? தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ற ஆஷா. என்ன ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் ஏன் லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோ. 2 வருஷம் ரெண்டும் எதுவும் இல்லாம உன் வீட்டில் ஸ்டே பண்றேன். இப்போ இது வேறையா?
லைஃப் லாங் எனக்கு கடங்காரி ஆக்கிறாது ப்ளீஸ். ஏய் சட்டசபையில் சிசிடிவி போடணுமா? எல்லாருக்கும் வணக்கம். 55க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகளில் தேர்ந்த ஆசிரியர்களும் சரியான லேபர்ஸில் இல்லை என்பதால் ஏஐசிடிஇ கண்டுபிடித்து ஒரு விரிவான அறிக்கையின் மூலம் என் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டீன், எம்இ, எம்டெக் ஸ்டாஃப் இருக்கணும். 2 பேருக்கு ஒரு கம்ப்யூட்டர், 100 பேருக்கு ஒரு டாய்லெட். இதில் எந்த ரூல்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணல. இந்த மாதிரி காலேஜ் தகுதியற்ற என்ஜினியரை உருவாக்குவதால் தான் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்திருக்கிறது. அதனால் இவற்றை சரி செய்யும் வரை அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டிருக்கிறேன். சம்மல்ல பாகிஸ்தான் பக்கத்தில் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி பொட்டை காட்டில் பில்டிங்கை கட்டி நமிதா ஸ்னேகா வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ப வச்சானுங்கல்ல. இது எல்லாத்துக்கும் மினிஸ்டர் வச்சாண்ட ஆப்பு. சூப்பர்ல. போடாங், இந்த ஆள் ஏதோ சொல்லிட்டு போயிடுவாரு. இதில் பாதிக்கப்படுறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாவம், பணத்தையும் கட்டிட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் நடு ரோட்டை நின்றுருப்பாங்க. லாரி டயர் கடியில் இருக்கிற எலுமிச்சம்பளம் மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நசுங்கி கிடக்குறாங்க. டேய், வேலை முடிஞ்சுதுரா, அப்போலாம். இல்ல, அரசாங்கத்தை கொடுத்துருக்குது. அரசாங்கம் இதை வந்து விசாரணை பண்ணும். சார் சார், கேமரா 1 வியூ ரெடி, கேமரா 2 வியூ ரெடி. நல்லா தெளிவாக தெரிஞ்சான்னு பார்க்கலாமா சார்? தெரியுது, நல்லா தெரியுது. நீ பேசுனது கூட கேட்டுச்சு. அந்த ஆளுக்கு வேற வேலை இல்லை, அவர் பாட்டில் சொல்லிட்டு போயிடுவாரு. நடு ரோட்டில் நிற்க போகிறது காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சொன்னல. நல்லதா தான் சார் சொன்னேன். இதை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? வந்தமா வந்த வேலையை பத்தமா போனமான்னு இருக்கணும், புரியுதா? தேவையில்லாமல் முக்கரளிக்க கூடாது. சார், நான் வேலை செஞ்ச காசு ஆஷா நீங்களா தேடுறது? முதல்ல இந்த நியூஸ் பாரு. நம்ம காலேஜஸோட சேர்த்து மொத்தம் 55 காலேஜஸோட அப்ரூவல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. எந்த ஃபெசிலிட்டிஸும் ஒழுங்கா இல்லையா, அதனால எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. பொறியியற் கல்லூரிகள் திடீரென மூடப்பட்டதால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது. இப்போ என்ன பண்ணுவாங்க? திரும்ப கவுன்சிலிங் வைப்பாங்க. தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் வேகன்சி இருக்குன்னு பார்ப்பாங்க. எனக்கு கன்னியாகுமரியில் கிடைக்கலாம், உனக்கு கும்பகோணம்ல. முருகா, என்னாச்சு? டேய், எதுக்குடா அழுத? கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம பையனும் 4 காசு சம்பாரிச்சு நம்மளை காப்பாற்ற போகிறேன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆனால் இப்போ சொன்னா கேளு, அழாத. இந்த பாரு, உன் முயற்சி வீண் போகாது. முருகன், முருகன் அழாத. கவர்மெண்ட் நம்மளை விட்டுற மாட்டாங்க. நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஓ சார், ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து சக்தி சார் வந்திருக்காரு. ஐயா கிட்ட சொல்லுங்க. என்னது? சார் சொல்லுவார். சார் சொல். ஐயா, ஒன்றும் இல்லையா. குட் ஆஃப்டர்நூன். ஏன்டா மாட்டி விட்றேன்? டேய், காரை விட்டு இறங்காத, நான் சொல்கிற வரைக்கும். தம்பி தம்பி தம்பி, ஒன்னதான். யாரு? நான் உனக்கு தம்பியா? போற டேய். ஒன்னும் இல்லடா, பக்கத்தில் ஒன்னதான். ஒன்னதான், வா. உங்க யங் அண்ணன் கூப்பிட இருப்பார். சும்மாரா. அமைச்சர் இருக்காரா? இருக்கார் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு. ஓகே சார். எங்கடா போற? யார் பண்ணி எங்க போற? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னார். அதான். சரி, மேலே போ. என்ன பண்றான் அவனுக்கு? எத்தனை தடவை சொல்றது? சரி மாமா. யாரா நீ? சார் வணக்கம் சார். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து நாதமணி சார் கொடுக்க சொன்னார் சார்.
சார் கீழே சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன் சார் 23,000 தரணும். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. நான் வேற டெய்லி வந்துட்டே இருக்கேன். என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியாக இருக்கு. இந்தா நீ எடுத்துகிட்டு போய் குருசாமிகிட்ட கொடு. சார் அந்த சிசிடிவி கேமரா பேமெண்ட். டேய் முதல்ல போய் குறா. போ 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 போ. லட்டு பத்தலையா? இப்போ கொண்டு போய் கொடு. டேய் 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 சார் எவ்வளோயா? 7 சார். 7? எடுத்து போய் அவகிட்ட குடியா. சார் அந்த 23,000 மட்டும் கொடுத்தீங்கன்னா. டேய் என்னடா மேலையும் கீழே ஓடிட்டு இருக்க? அந்த ஆளுக்கு லட்டு பத்தலையா? லட்டா? லட்டு. இப்ப பார் சார் அவர் கோவப்படுறாரு சார். லட்டு பத்தலையா? பத்தல அங்கிள் உங்களை பார்த்தா சுகர் வந்த மாதிரி இருக்கீங்க. அவரே சாப்பிட்டு சாப்பிட்டோம். போடுங்க அங்கிள். அட போடுங்க அங்கிள். பரவாயில்ல. பாரத ஒரே தேசம் தாடா. அதுக்கு தண்ணீரில் தான் தால் தோசை. வெயிடா போன. ஐயா 7 லட்டு தான் கொடுத்தாங்க. பேரம் பேசி 10 லட்டு வாங்கிட்டேன். பார்க்கறதுக்கு கொம்பவில்லை மாதிரி இருக்கீங்க. லட்டுனா அவ்வளோ பிடிக்குமா? எங்கள் ஃபேமிலியில் தேவஸ்தானத்தில் எல்லாருக்கும் ஆள் தெரியும். ஓகே அடுத்த வாட்டி போனீங்கன்னா கூண்டில் நிற்காம சாமி பார்க்கலாம். ஆனால் எங்கள் காசுக்கு ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் தான் கொடுப்பாங்க. அளவில்லாமை பொருளை கருடன் மீது அன்புடன் ஏறி வந்து அருள் செய்வாயே. கோவிந்தா 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 கோவிந்தா. மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதால் மூடப்பட்ட பொறியியல் கல்லூரிகளுக்கு 2 மாதம் அவகாசம் தருகிறேன். அதற்குள் மூடப்பட்ட கல்லூரிகளின் குறைபாடுகளை சரி செய்யவில்லை என்றால் அரசாங்கம் அந்தந்த கல்லூரிகளின் உரிமைகளை நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். டேய் ஃபர்ஸ்ட் உன் மெயில் ஓபன் பண்றா. ஏ பண்றா. Dear Mr. Shakti, we are pleased to be a Berika brother. We would like to meet you. சம்மடா. யா சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் ஒரு சின்ன நாபு வேலை செய்யலைன்னா அந்த ஃபோனை தூக்கி போடுறோம். செல்ஃபி எடுக்கிற டைமில் கேமரா வேலை செய்யலைன்னா அந்த மொத்த ஃபோனே வேஸ்ட்டு. இப்போ காரை எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்சர் வந்தால் அந்த காரை தூக்கி போடுறோமா? இல்லை, ஸ்டெப்னியை மாத்திரம் பஞ்சரை போடுறோம், காரை மறுபடியும் யூஸ் பண்ணுறோம். இந்த கான்செப்ட் ஏன் எல்லார் கையில் இருக்கிற ஃபோனுக்கு வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். அதனால வந்த விளைவு இந்த ஃபோன். இஸ் அப்சல்யூட்லி ரைட். இவனுங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ரொம்ப சாதாரணமாக ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். கூட இருக்கிற ஒருத்தன் 50,000 ரூபா கொடுத்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வந்திருப்பான். அவன் வண்டி அந்த ஃபோன் வச்சிருக்கானேன்ற ஏக்கத்தில் இஎம்ஐயில் வாங்கிக்கலான்னு ஒரு கடையில் போய் கேட்போம். 700 டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். அதில் 2 கூட நம்ம கிட்ட இருக்காது. எப்படியோ ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சி அவன் கிரெடிட் கார்டை வாங்கி தேய்ச்சி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கினாலும் நிம்மதியாக இருக்க முடியும்? எப்போ கீழே வந்தால் என்ன ஆகுன்ற பயத்தில் கேரண்டி, வாரண்டி, ஸ்க்ராட்ச் கார்டு, ஸ்க்ரீன் கார்டு எல்லாத்தையும் போட்டு யூஸ் பண்ணால் 4 நாளில் நம்மளையும் மீறி அந்த ஃபோன் கீழே விழும். ஐயோ என் கீபேடு போயிடுச்சுன்னு கடையில் போய் நின்னா நம்ம குடும்ப சொத்தை எழுதி கேட்பான். வாரண்டியில் இருக்கே அப்படின்னா அது இல்லை மேனுவல் டிஃபெக்ட் கவர் ஆகாதுன்னு புது ஃபோன் நம்மள வாங்க வைப்பான். ஃபோன் என்ன சார் கேர்ள் ஃப்ரெண்டா மாற்றிட்டே இருக்கிறதுக்கு? அம்மா மாதிரி சார். அம்மாவை மாற்ற முடியுமா? அப்படி தான் சார் எங்கள் ஃபோனும். எங்களை ஒரு கீபேட் போயிடுச்சுன்னா 200 ரூபா கொடுத்தா மாற்றிக்கலாம். கேமரா போயிடுச்சுன்னா 500 ரூபா கொடுத்தா மாற்றிக்கலாம். எந்த பாட்டு போனாலும் புதுசாக மாற்றி அசம்பிள் பண்ணிக்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சார் மேட் இன் சைனா, டிசைன்ட் இன் அமெரிக்கான்னு சொல்லி ஃபோனை வாங்கிட்டு இருப்போம். மேக் இன் இந்தியான்னு பிரைம் மினிஸ்டர் மோடி ஃபேஸ்புக்கில் போட்டால் வண்டி போய் லைக் போடுறல சார். நிஜத்தில் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் எங்களுக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ. இந்த ஃபோனுக்கு நாங்கள் வச்ச பேர் பேரிக்கா. ஆப்ஷனா இறந்த பழம்னு வச்சிருக்கோம் சார். பேரிக்கா தான். ஆப்பிள் ரீச்சை விட நம்ம ஊர் பேரிக்கா ரீச் பெருசாக போகும் சார். அதை விட மிக முக்கியம் பொல்யூஷன். எல்லா எலக்ட்ரானிக் ஐட்டம் குப்பை தான் நம்ம நாட்டே அழிச்சிட்டு இருக்கு. அது எங்க ப்ராஜெக்ட் மூலமா குறைக்கலாம். மிஸ்டர் சக்தி. எஸ் மேடம். எங்க 6 பேருக்கு இது ஓகே. ஆனா முக்கியமான பார்ட்னர் ஒருத்தர் 7ஆவதா இருக்காரு. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். அவருக்கு ஓகேனா we can proceed. யாருங்க அந்த 7ஆம் அறிவு? பேரிக்கா பிராண்ட் அம்பாசிடர் சடகோபன் ரமேஷ் கூப்பிடலாமா? சூப்பரா. 50,000 ரூபா கொடுப்பானுங்களா அட்வான்ஸா? கொடுப்பாங்க. கொடுங்க. இதுதான் நீங்க சொன்ன பேரிக்காவா? எஸ் சார். இவங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஐ லைக் யுவர் கான்செப்ட். ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா 5 lakhs தான் அட்வான்ஸ் கொடுப்பேன். ஓகேயா? 5 லட்சம் ரூபா தான் அட்வான்ஸ் கொடுப்பீங்களா சார்? ஓகே சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆனா முதல்ல 1000 ஃபோன் தான் ஆர்டர் பண்ணுவோம். லான்ச் பண்ணிட்டு பப்ளிக் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்தர் ஆர்டர் பண்ணுவோம். நாதஸ்வர சீரியல் வர கோபியோட நல்லவரா இருக்கீங்க சார் நீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குலாம் நீங்க ஒத்துக்கிறதா இருந்தா இப்பவே அட்வான்ஸ் ரெடி. Sir. என்ன? Just give me 2 minutes. I'll show you something. இவர்களிடம் லேப்டாப் வாங்கினால் சப்பாத்தி கட்டைகள் ஃப்ரீ.
உண்மைதான். இவங்க கிட்ட 6 மாசம் முன்பு வாங்கின லேப்டாப்பை இப்ப நான் சப்பாத்தி திரட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன். ஏன்னா அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. இந்த லேப்டாப் மேல சப்பாத்தி திரட்டுனா மெல்லிசா நல்ல மிருதுவா வருது. வைரஸ் இல்லாத சுத்தமான சப்பாத்தி சாப்பிடலாம். இந்த ஆஃபர் 1 வாரம் மட்டும்தான். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. உங்க ஃபேக்டரி எங்க இருக்குன்னு சொன்னீங்க? சார் ரிச்சி ஸ்ட்ரீட் சார். போன தடவை லேப்டாப் கொடுத்த போது கூட ஒரு சப்பாத்தி கட்டை கொடுத்தீங்க. இந்த தடவை இந்த ஃபோன் கொடுக்க போது ஒரு தொடப்பா கட்டா கொடுக்கலாமா? தர மாட்டோம் சார். ஏன்? அதுக்கு தான் நீ இருக்கியடா. ஏய், என்ன பாத்து உனக்கு என்னடா மரியாதை? பொளந்த மூக்கா பக்கு மூஞ்சி வாயா போடா. இதெல்லாம் ஒரு ஆபீஸ். நேரா சொல்லுங்க. டேய், பண்ணடா சொல்றது கேளு, எதுவும் பண்ணிடாத. டேய் சக்தி, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, ஆனா ஏதோ நடந்துடும் பயமா இருக்கு. டேய் சக்தி. ஹலோ மச்சி, குமரன் நகர் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் தெரியும். 2 பேர் குண்டர் சட்டத்தில் அரெஸ்ட் ஆகும்னு சொல்லிடு. ஏய் ஏய் ஏய், என்னடா பண்றீங்க நீ? லேப்டாப் மேல சப்பாத்தி மாவு உருட்ட வந்தேன். கஷ்டப்பட்டு போராடி 3 மாசமா நாயா பேய அலைஞ்சு சொந்தமா டிசைன் பண்ண போனை ஓகே பண்றதுக்குள்ள என் உயிரே போச்சு. அதை ஓகே பண்ணிட்டு அவங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்குள்ள எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. நீ என்ன அசிங்கப்படுத்தல? இவ்ளோ கஷ்டத்துக்கு காரணம் யாரு? யாரு? நீதான். நான் டப்பா லேப்டாப்பை வித்துட்டு ஃப்ராடு. ச்சே, தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஆனா 23,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். ஒரு லேப்டாப்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்து மாட்டினேன் பாரு. ஆமா, கடவுள் பார்த்தாரு. உன் திமிர அடக்குறதுக்கு சரியான ஆள் நான் தான் சொல்லி என்கிட்ட அனுப்பி வச்சாரு. உன் மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டேன்னு வெச்சுக்கோ, உன்னை ஜெயில்ல முட்டிக்கு முட்டி தட்டுவாங்க. நானும் கேஸ் போடுவேன்ல. லேப்டாப் வாங்கும்போது அட்டைப்பட்டி மேல ஹேண்டில் வித் கேர்னு எழுதியிருக்கேன். நீ தான் ரஃபா யூஸ் பண்ணி உடச்சிட்டேன்னு சொல்லுவேன். நான் என் லைஃபே போச்சுடி. இந்நேரம் என் பேருக்கு ப்ராஜெக்ட் ஆப்பிளே தாண்டி இருக்கும் தெரியுமா? ச்சே, கோயம்பேட்ல பழம் வைக்கிறவன்ட்டெல்லாம் லேப்டாப் வாங்கிட்டேன். ச்சே, வெளிப்படா. நான் போக மாட்டேன். ஐ வாண்ட் ஜஸ்டிஸ். அந்த குண்டா எனக்கு ஃபோன் போட்டு நான் தான் Facebookல போயா போட்டேன், சக்தி ரொம்ப டேலண்டட்னு சொல்லு. பண்றேன். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி உன்னை என்ன பண்றேன் பாரு. டேய் 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 குடுங்க. டேய் டேய் குடி. டேய் போன குடி. டேய் டேய் ஏய் ட்ரீனா. ஐயோ போச்சு. என்ன? நைட்ரஸ் ஆக்சைடு. அதானே நித்யா ப்ராஜெக்ட்காக வச்சிருந்தா. லாஃபிங் கேஸ். சிரிச்சு செத்துருவோம். என்னடி பண்றீங்க? ஐயோ ஏன் சிரிச்சிருக்கீங்க? ஏய் சிரிக்கிறியா? அழுவுறியா? நம்ம குடும்பத்துல யாரும் ஜெயிலுக்கு போனதில்லடா. பாடி சுனேகாரி உனக்கு கல்யாணம் ஆகாது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் நைட்ல ஓடிய போடுவா. மிஸ்டர் சந்திரமௌலி, அவ ஃப்ரெண்ட் உள்ள இருக்காளா? டேய் என்னையும் உள்ள கூட்டு போடா. அமெரிக்கா ப்ராஜெக்ட். கரீனாக்கு பழிக்காதடி. பழி. ராஜபாபடி. ஐயோ நீங்களா உருப்பு விடவே மாட்டீங்க. நீங்களா வேலைக்கே ஆக மாட்டீங்க. பைத்தியம். நாளைக்கு வந்துடும். சக்தி சான்ஸே இல்லை. அந்த 2 பேரும் இங்கேடா இருக்கீங்க? ஒழுங்கா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா என்ன மாதிரி நல்லா வந்திருக்கலாம்ல. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்களா? நீ கோகுல் தானே? நல்லா இருக்கியா? என்ன கேட்ட? எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன்னா, இன்ஜினியரிங் படித்தா ஃபியூச்சர் செம்மையாக இருக்குன்னு எவனோ ஒருத்தன் சொன்னதை நம்பி கையில் இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்டிலேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு காலேஜ். எதுக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் ஒரு கோர்ஸ். 4 வருஷம். காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும். ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல. காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டியிருப்போம். பக்கத்தில் எவ்வளோ அழகாக ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது.
ஏன்னா பொண்ணுங்க கூட பேசினா பாவம் ஃபைன் போட்டுருவானுங்க. லீவு போட்டா ஃபைனு, லேட்டா போனா ஃபைனு, ஐடி கார்டு போடலனா ஃபைனு, ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைனு. மசருக்கு என்னடா ஃபைனு? இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யார் வந்து கிளாஸ் எடுக்கிறா? போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறவர்கள் டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான். எதுவுமே புரியாது. M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அரியரு. ஐயோ அண்ணா நியூஸ்டல் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு அப்புறம் தானே புரியுது. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட்டை காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன், பாலிமர் பச்சவன், ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம்? TCS CTS, நீங்க இன்ஃபோசிஸா? என்ன சொன்ன? இங்க வந்து மாட்டிக்கிட்டேனா? அது என்னோட கடை, நான் தான் ஓனர். நான் எப்போ வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணணும். HRலாம் கிடையாது. I am decision maker. தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ? லீவ் போடுவல்ல? எனக்கு அது ஹாலிடே. நான் வீட்ல குடும்பத்தோட இருப்பேன். ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ். ஆனா ஒன்னு சொல்லி என்ன பண்றது? நாளைக்கு உன் வேலை இருக்குமான்னு உனக்கே தெரியாதுல்ல. ஏன்னா நீ லேபர், நான் ஓனர், அவனும் ஒரு ஓனர். டேக்கர் படி. பாய், அவனுக்கு ஒரு சென்ட் பாட்டில் ஃப்ரீயா கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருங்க. போடா. டேய் இந்த 23,000 தான் விட்டு தொலையண்டா. நான் வேலை செஞ்ச காசை வாங்காம விட மாட்டேன். தம்பி, அதென்ன நீ இல்லாத நேரம் அடிக்கடி கேமரா பையன் வீட்டுக்கு வரான். அவனே இஷ்டத்துக்கு மாடிக்கு போய் மாமா பாக்குறான். நான் சொல்லிடுறேன்க்கா. எனக்கு அது ஒன்றும் சரியா படலப்பா. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சுடு. நான் பாத்துக்கிறேன். என்ன ஆண்டி முடிஞ்சிச்சா? இன்னும் 5 லட்சம் கேட்குறாங்க. இன்னுமா? ஆமா, இன்னைக்கு முடிஞ்சிடும். சரி. தெரிஞ்சவங்களா? டேய் உன் கூட வந்து இங்கே எல்லாரும் ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்கடா. பிரைமரி ஸ்கூல் ஆரம்பிக்க பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. எவ்வளோ தெரியுமா? 50 லட்சம் ரூபா. இவனுக்கு இப்படி கொடுத்து ஆரம்பிக்கிறனால தான் நம்ம LKG சீட்டு கேட்டால் எக்மோர் வீட்டு எழுதி கேட்குறானுங்க. இவன் இருக்கான்ல HRS காலேஜ் ஓனர். பையன் பொண்ணு ஒன்றா பேசக்கூடாது, படிக்கட்டில் ஒன்றா நடக்கூடாது, பஸ்ஸில் பக்கத்தில் உட்காரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டான். மீறுற பசங்களை சம்மடி அடித்தான். அதில் ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதை மறைக்கிறதுக்கு 2 கோடி ரூபாய் லஞ்சம். இவ்வளோ வாங்குறாங்களே, ஏன்டா ஒரு 23,000 ரூபாய்க்கு நம்மளை இப்படி அலைய விடுறாங்க? அது CCTV உன்னை அண்ணன் உள்ள கூப்பிடுறாரு வா. டேய் யாரை கேட்டு மேலே போய் அமைச்சரை பார்த்தேன்? இல்லைங்க, நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்லை. இல்லை சார், நாங்கள் லட்டு கொடுக்க தான் சார் போனோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வேலை செஞ்ச காசை வாங்குறது. என்ன வேலை செஞ்ச? அதான் CCTV கேமரா ஃபிட் பண்ணோமே. எப்போ? போன வாரம். பில் வர தந்திருக்கேன். சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்போ வேணும். டேய் இப்போ வேணுமா? கொடுத்துடலாம். ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன் மாமா. பார்லிமெண்ட்ல இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு மாமா. இந்த சின்ன பில்லு விஷயமா அந்த கலாய்க்கிறானடா. ஓ நேத்தே பேசிட்டீங்களா? ஐயோ வாடா போலாம். பிரசிடென்ட் மாட்டேன்ட்டாரா? ஓ பில்லு அமௌண்ட் ஜாஸ்தி இருக்குன்ட்டாரா? சரி நான் பார்த்து சொல்லிக்கிறேன். சரி டேய் இப்ப வேணும் நல்ல போய் டெல்லியில வாங்கிக்கோ. மாமா அங்க வந்து வாங்கிக்க சொன்னார். போடா போ. டேய் வாசல்ல டெல்லி ஃப்ளைட் நிக்குது, போய் வாங்கிக்கோ. போடா போ. டென்ஷன் ஆகாதடா. டேய் என் பைக்குடா, என் பைக்கு காணோம்டா. சார் இங்க பைக் விட்டுருந்தேன் சார், பிளாக் கலர். பைக்கா? நான் பார்க்கலையே. நீ பாத்தியா? சார் இங்க தான் சார் விட்டுருந்தேன் பிளாக். தம்பி சார் பாருங்க சார். அவங்க தான் பைக்கை தூக்கி வச்சிருக்காங்க தம்பி. அத நான் வாங்கி தரேன். போங்க தம்பி. திருட்டு கேஸ் கூட போடுவாங்க. போங்க. விட்டா கொலை கேஸ் கூட போடுவாங்க. போங்க தம்பி. டேய் இன்னும் போலையா? டெல்லி ஃப்ளைட் வெயிட்டிங். போ. அவங்கள ஏதாவது பண்ணுண்டா. கேவலம் 23,000 ரூபாய் ஏமாத்துறானுங்க. ஒரு 50,000 ரூபாய்க்காவது ஆப் வைக்கணும்டா. என்ன பண்ணுவேன்? காரை கொளுத்திடலாமா? கார் இன்சூரன்ஸ் இருக்கும், புதுசா வாங்கிடுவாங்க. அப்ப அவனையே கொளுத்தலாம். எதுக்கு? ஜெயிலுக்கு போறதுக்கா? அட்லீஸ்ட் அவனை ஒரு ராத்திரியா தூங்க விடாம பண்ணுண்டா. டேய் சக்தி, டேய் எங்கடா போற? ஒரு யூசர் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கும் ட்விட்டர்லயும் ஒரு மீம் செயின் கிரியேட் பண்ணி HRD மினிஸ்டர் தேவராஜ ரிசைன் பண்ற அளவுக்கு வச்சுட்டான். இதை யார் பண்ணா? எங்கிருந்து இது ஆரிஜினேட் ஆகுது? இந்தியாவிலேயா அப்ராட்ல இருந்தா? சப்போஸ் நாம இதை சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டோம்னா மிஸ்டர் தேவராஜ் மூலமா நமக்கு நிறைய ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. So boys, we're not going to miss this. டேய் நில்லுங்கடா, வாங்கிட்டு போங்கடா. டேய் அட போங்கடா முட்டா பசங்களா. நீங்க தான் ஐடில வேலை செஞ்சு லட்சமா சம்பாதிக்கிறீங்களா? குடிக்கிறதுக்கும் பார்ட்டிக்கும் பணத்தை அள்ளி விளாசுறீங்களா? அங்கெல்லாம் பேரம் பேசுறதுல இங்க வந்து பேசுங்க. நீங்க எல்லாம் ஐடிக்கார பசங்கடா, ஐட்டங்கார பசங்க. பாய் கூல் ரிலாக்ஸ். அன்னைக்கு நான் பேசின பஞ்ச் டைலாக்லாம் வச்சு ஐடி வேலைனா ரொம்ப ஈஸி நினச்சிட்டியா? நீ மட்டும் இல்லை பாய், நிறைய பேர் பார்ட்டி பண்ணுறது, பொண்ணுங்களோட சுற்றுறது, ஜாலியாக ஃபாரின் போகிறது தான் ஐடி வேலை நினச்சிட்டானுங்க. நோ அதுவும் கஷ்டம் பாய். இந்த ஐடி கம்பெனிக்காரனுங்க காலேஜ்லேயே கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கொடுக்குறேன்னு கொடுப்பானுங்க. பசங்களும் ஐயா ஜாலி வேலை கிடைச்சிச்சுன்னு நினச்சா கால் லெட்டர் வரதுக்கே 6 மாதம் ஆகும்.
ஒரு வழியா லெட்டர் வந்து வேலைக்கு போய் முதல் நாள் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தா ஒரு வருஷம் சும்மா பெஞ்சில் உட்காரணும் பாய். நீ உன் கடையில் சும்மா உட்காரியா ஒரு நாள்? முடியாதுல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி ஜாலியாக ஃபாரின் போயிடலான்னு பார்த்தா ஃபாரின்லாம் அப்படி போக முடியாது. 4 வருஷம் 5 வருஷம் ஆஃபீஸில் டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹெச்ஆர்னு எல்லாருக்கும் முறவாசல் பண்ணோம். அவனுக்கு குத்துன்னு குத்துவானுங்க. வருஷம் ஃபுல்லாக மாடு மாதிரி வேலை செஞ்சா ஒரே நாள் அப்ரைசல்னு வச்சு பொக்குன்னு குத்தி நம்மளை காலி பண்ணிடுவானுங்க. கான்ஃபிடன்ஸே போயிடும். இதெல்லாம் மீறி ஃபாரின் போனா நிம்மதியாக இருக்க முடியும். அம்மா அப்பா சேர்த்தா கூட அசால்ட்டா ஃப்ளைட் பிடிச்சி வர முடியாது பாய். பிறந்த குழந்தைய பார்க்கறதுக்கே 6 மாசம் ஆகும். யாருமே இல்லாத நாட்டில் தனியாக இருந்து என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, குடிக்கிறானுங்கன்னு. நீ யார் குடிக்கல? நீ குடிக்க மாட்டியா? நான் குடிக்க மாட்டேனா? இல்லை இவன் குடிக்க மாட்டானா? இதெல்லாம் மீறி எதுக்கு அந்த வேலை பண்றான் தெரியுமா? பயம் பாய், கமிட்மெண்ட். எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பாங்க. நம்ம அம்மா 2,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பாங்க. இவனுக்கு 1 லட்ச ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பானுங்க. ஆனா 1000 ரூபாய் கூட சேர்த்து வைக்க முடியாது. கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு 1 ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. ஐடி வேலையும் கஷ்டம் தான் பாய். அவங்களுக்கு காசு மரத்துல இருந்து காய்க்கிறது இல்ல. ஓகேவா? ஏப்பா நீ தானப்பா சொன்ன? பாய் பாய் பாய். எங்களுக்குள்ள நாங்களே கலாய்ச்சிப்போம். அது யாரும் கேட்க கூடாது. ஆனா வெளியில இருந்து யாராவது கலாய்ச்சா நாங்க கேட்போம். சார், இந்தியாவில் ரெட் டீமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இவர் தான் சார். Sir, he is accessing through a virtual priority network that is from different servers around the world. சே, புரியற போல சொல்றா. Sir, கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ஒரு நிமிஷத்துலயும் ஒரு நாட்டில் இருக்கான் சார். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவில் பிடிக்கலான்னு பார்த்தா ஆப்பிரிக்காவில், அப்புறம் கம்போடியாவில், இப்போ பாகிஸ்தான். என்னடா இது? ஏரிக்கு பயந்துட்டு குண்டி குழம்பு இருக்க முடியுமாடா? அப்பெல்லாம் எங்களை பத்தி தப்பா பேசுனா எழுதணும் யாரு, பத்திரிக்கை யாருன்னு தெரியும். எழுதணும் கையை வெட்டுவோம், பத்திரிக்கை ஆபீஸ் கொளுத்துவோம். இதாடா நடைமுறை வழக்கம். ஏய், அவனை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? சார், அவன் என்னையே குழப்பிட்டான் சார். சார், நான் கண்டுபிடிச்சிட்டேன். How sure are you? இட்ஸ் டூ சிம்பிள். ஆனியன் ரவுட்டரை வச்சு தான் அவன் எல்லாத்தையும் என்கிரிப்ட் பண்ணியிருக்கான். எல்லா நாட்டிலையும் 1 செகண்ட் தான். ஆனால் இந்தியன் சர்வரில் மட்டும் 0.2 செகண்ட்ஸ். சார், இந்த கம்ப்யூட்டர் அவன் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆன உடனே அவனை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் கிடச்சிடும். ஜஸ்ட் 3 more minutes. சார், 2 more minutes. இன்னும் 1.5 நிமிஷம். Just 30 seconds. Seconds more. 10 seconds. Just 5 seconds more. Oh shit! டேய் டேய், ஏன்டா? ஐயோ, வயரெல்லாம் இழுத்து விட்டியா நீ? வா. டேய், இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ். அந்த மினிஸ்டர் மச்சான் பஞ்சு மிட்டாய் தலை மினிஸ்டருக்கு பதவி போனதுக்கு நான் தான் காரணம். நான் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சுட்டு ராமேஸ்வரம் போயிட்டானாடா. நீ வேணா பாரு, அடுத்த 2-3 வாரத்தில் 5 தனிப்படம் அமைப்பாங்க. 4-5 மாசம் இந்தியா ஃபுல்லா தேடி கடைசியில் ஈரோட்டில் பிடிப்பானுங்க. அவெல்லாம் மாட்ட மாட்டான். அது எப்படி சொல்ற? ஏய், என்ன iPhone 8 வாங்கிட்டியா? டேய், என்னடாச்சு? மினிஸ்டர் பற்றி வீடியோவும் மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணது நீ தான் எனக்கு தெரியும்னு மெசேஜ் வந்துருக்குடா. மாட்டிக்க மாட்டோம், யாருக்குமே தெரியாதுன்னு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வரலனா மினிஸ்டர் கிட்டே மாட்டி விட்டுருவேன்றான். என்னடா அது? என்ன இப்படின்னா உன் கூட சேர்ந்ததுக்கு அவன் என்னையும் கொள்வானா? இருடா, முதல்ல என்ன வேணும்னு பார்த்துக்கலாம் அவனுக்கு. நான் தான் SMS அனுப்பினேன். எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீ ஏதோ என்ன மாட்டி விட பார்க்குற. சக்தி, என்ன? என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு?
நீ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்ட. மினிஸ்டருக்கு எதிராக நீ கிரியேட் பண்ண மீம்ஸ்க்கு வாக்கு தான் வாரண்டின்னு கேப்ஷன் வச்சுட்டேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் பண்ணினன்னு. உன்னை பிளாக்மெயில் பண்ண இங்க கூப்பிடல. என் கூட வா. தேவராஜால எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகியும் காலேஜ் மேனேஜ்மெண்ட்க்கு காசு கொடுக்க முடியல. ஸோ ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுத முடியல. அதில் எஃபெக்ட் ஆனதில் நானும் ஒருத்தி. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுச்சு. அதான் உன்னை வர சொன்னேன். அழகா இருக்கடா. உன்னெல்லாம் பார்த்தா பிளேட் அல்ற மாதிரியே இல்ல. தம்பி தம்பி இது ஃப்ரெஷ் பிளேட் இல்ல, நயா நஹி ஒரு ஆணி. நார்மல் வாட்டரா பிஸ்லரி வாட்டர் சார்? நார்மல் வாட்டர் போதும். மிஷின் வேலை செய்யல, கேஷாக கொடுத்துருங்க சார். செக் ஓகேவா? செக் வாங்க மாட்டோம் சார். 2 பெரிய மனுஷங்க நாங்க. கார்டு வச்சுக்காம கேஷ் வச்சுட்டா சுத்துவோம். அமெக்ஸ் ஓகேவா? இல்லை சார். சிட்டி பேங்க்? இல்லை சார். சிட்டி குருவி பேங்க்? இல்லை சார். கால் யூ மேனேஜர். சார் சார் ஒரு நிமிஷம் இங்கே வாங்க சார். சார் மிஷின் ஃபால்ட்டு சார். காட்டுங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ போ. ஓகே சார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. 2011 அண்ணா யூனிவர்சிட்டி சிம்போசியம்ல ஜிபிஎஸ் பேஸ்ட் அலர்ட் சிஸ்டம்க்கு ஸ்டூடெண்ட் அவார்டு வாங்குனீங்க தானே? சீனியர், உங்க பேர் கோபி தானே? இங்க வந்து என்ன கோபி மஞ்சூரியன் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவீங்க நாங்களே நினைச்சிட்டு இருந்தோம். அதெல்லாம் மாறி ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. பேஷன்லாம் பசி நிரப்பாது. 10 மணி நேரம் வேலை, 12,000 ரூபாய் சம்பளம். சேர்ந்து 2 நாளுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. வலி உயிர் போச்சு. இப்போ பழகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கோபி கோபி, உங்க நம்பர் மட்டும் சொல்லிருங்க. 988 455 3681. எந்த பார்ட் ரிப்பேர் ஆகுதோ அந்த பாட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணா போதும். ஏன்னா இந்த ஃபோனோட ஒவ்வொரு பாட்டும் ஜாயின் பண்ற மாதிரி தான் சக்தி டிசைன் பண்ணிருக்காரு. இந்த ஃபோனுக்கு சக்தி வச்சிருக்கிற பேரு ஆரஞ்சு. ஆரஞ்சா? பேரிக்காவை மாற்ற மாட்டேன்னு சொன்னேன். நியூமராலஜி சரியில்லைன்னு அவ தான் ஆரஞ்சுன்னு பேர் மாத்திட்டா. எப்படி கேப் விடாம கன்வின்ஸ் பண்றா பத்தியா? கலக்கறால. இப்போ என் கஸ்டமர் கேரில் கிரெடிட் கார்டு லோன் விற்கிற வேலை பார்த்துருப்பா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அவன் நம்ம கம்பெனி பார்ட்னர், மரியாதையா பேசு. அவள் அம்பானி ஃபேமிலி, நீ ஹர்பஜன் சிங்கு. மேட்ச் முடிஞ்சது 2 பேரும் கட்டி பிடிச்சி கொலாவுங்க. கான்ஃபிடன்ஸ் இல்லாத பாய்ஸ், கட்டின உழைப்பு, கண்ணா பின்னா வெற்றி. இதுதான் நம்ம கம்பெனி டேக்லைன். ப்ளீஸ் ப்ளீஸ் கன்சிடர். முண்டா. Thank you so much for your time. Mr. Shakti, I'm really impressed with your idea to build these personalized mobile phones. ஆனா எங்க போர்ட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸை கன்வின்ஸ் பண்ணறதுக்கு ஒரு 10 daysல இன்னொரு 5 prototype ரெடி பண்ணீங்கன்னா ISO வெரிஃபிகேஷன் கிடைச்ச உடனே we can sign the deal. Sure sir, கண்டிப்பா சார். Thank you. Shake hands to me sir. Thank you sir. சக்தியோட டேலண்ட்டுக்கு கண்டிப்பா பெரிய ஆள் ஆயிடுவாரு. என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு இவரு பெரிய ஆளாகும் போது நீங்க அவர் கூட இருக்கலாம். I like your confidence. I'm sure he'll succeed. Thank you sir. நம்ம லைஃப் ரிச்சி ஸ்ட்ரீட்ல இருக்கிற அந்த 10க்கு 10 ரூம்ல முடிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா இப்போ எங்க இருக்கோம் பாரு. அந்த பொண்ணு மூலியமா கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான். ப்ளீஸ்டா, வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ணாம இதுல மைண்டை வச்சு முடிக்கலாம்டா. ஆனா சத்தியமா சம பொன்றா இவன். இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் வரமாட்டாருமா? சார் டெட்லைன்லையாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு, நாளைக்கு எக்ஸாமுக்கு இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்குற. இப்போ விட்டா உன்னை எல்லாம் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது சார். என் டிகிரியை வேணா கூட ஹோல்ட் பண்ணிங்க சார். நான் பே பண்ண உடனே கொடுங்க சார். அதெல்லாம் ப்ரொசீஜர் இல்லை, பணம் கட்டினா தான் ஹால் டிக்கெட்டு. என்ன சார் ப்ரொசீஜருங்கிறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்கும் தெரியாம கொடுக்கணுமா? நாங்க தான் 25,000 ரூபா வாங்குறோம். மற்ற காலேஜெல்லாம் 35,000 வாங்குறான் தெரிஞ்சுக்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து காலேஜுக்கு வந்து சீல் வச்சு என்ன பண்ணீங்க? சும்மாவா இருந்தீங்க? பசங்களை எல்லாம் கூட்டு வந்து வாசல் நின்று கோஷம் போடல, கம்ப்யூட்டர் உடைக்கல, கல் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்கல. சார் அதெல்லாம் நாங்க பண்ணல. யார் பண்ணாங்களோ தேடி பிடிச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கங்க.
எது எங்களை போலீஸ் வேலை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் டைம். ரொம்ப பேசினா உங்களை டீபார் பண்ணிடுவேன். சார் என்ன சார் கேள்வி கேட்டாலே மிரட்டுறீங்க? யாரோ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி சார் டீபார் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் கார் பார்க்கிங்ல தப்பா இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது போதும் உங்க 2 பேரையும் டீபார் பண்ண. வாடா. மங்கி போனவனுங்க டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. திடீர்னு 25,000 கொடு இல்லைன்னா ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். ஊர்ல அப்பா கடை வாங்கி காய்கறி கடை வச்சிருக்காரு சார். எவ்வளவுதான் அவர்கிட்டயும் வாங்க முடியும்? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா முடியல சார். உயிர் போகுது சார். சார் ஒரு கால் பண்ணணும், உங்க ஃபோன் தரீங்களா? ஹலோ ஹலோ பா, 25,000 கட்டாதாமா நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். டேய் 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? பா ஒரே ஒரு வாட்டி பா ப்ளீஸ் பா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? அதெல்லாம் பணக்காரனுங்க படிக்க வேண்டியதுடா. நீ வந்து நம்ம கடையிலே வேலை பாடுறா. பா எப்படியாவது கட்டுங்கப்பா ப்ளீஸ் பா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வைடா போன. பா பா அப்பா. Thank you, sir. ஹலோ தம்பி, இப்ப போன்ல பேசின முருகன் அவங்க அம்மா பேசுறேன். அவங்க அப்பா கோவத்துல ஏதோ திட்டிவிட்டாரு. தோட வித்து நாளை காலையில பஸ்ல பணத்தை கொண்டு வந்துருவேன்னு சொல்லுங்க. முருகன் பக்கத்துல இருந்தா அவன் கையில போன் கொடுங்க தம்பி. தோ கொடுக்குறேம்மா, லைன்ல இருங்க. ஏய் தம்பி, முருகன். தம்பி தம்பி இருக்கானா? தோ ஒரே நிமிஷமா. ஏய் முருகன். ஏய் அனைத்து கல்லூரிகளையும் காலவரையின்றி மூட உத்தரவிட்டு இருக்கிறேன். சாரிடா. தாரா இன்ஜினியரிங் காலேஜ் ஓனர் நாதமணி வந்திருக்கேன்னு சொல்லி இதை கொண்டு போய் கொடு.
தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல இந்த நாதமணி சார் வந்து இந்த லட்டு கொடுக்க சொன்னாரு. என்னையா தாராக்காரன் ரொம்ப கம்மியா இருக்கு. டிசைன் டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன். என்ன பேர்? ஆஷா. 25,000 ரூபா கொடுங்க. சார் சலான். இந்தாங்க. சரிங்களா? ஆஷா, நீ உடனே கிளம்பி காலேஜ் வா. சக்தி இப்பதான் உனக்காக காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. நான் உனக்காக காலேஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா.